வணக்கம். வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மைதா மாவில் செய்கிறதுங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் இதிலேயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் காய்ச்சின எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் ஒரு பூ சப்பாத்தி அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாக தரட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மாவு சேர்த்து மெல்லிசாக தரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொரித்து எடுங்க. இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே வெந்துடும். உள்ளே வேகாமல் இருக்கும். லேசாக பரட்டி விட்டு நல்லா மொறுமொறு ஆனதுன்னா எடுங்க. செவந்து வரணும். அப்போ தான் பிஸ்கட் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். நல்லா செவந்து வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி செவக்கணும். இப்போ எல்லா பிஸ்கட்டும் நல்லா வந்துருச்சு. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்கெட்டு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே இனிப்பாகவும் நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.